சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கூலி திரைப்படத்தை கூடலாம் எவனாச்சும் கிளாஸ் வரான்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி படத்தை எடுத்து விட்டுற போகிறீங்க. அதாவது பெரிய ஹீரோங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எந்த படமுமே கூலி முன்னாடி நிற்கவே முடியாது சுத்தமாக. ஏன்னா கூலி அந்த மாதிரி குக்கைனுக்குது. லோகேஷ் கனகராஜ் வேற லியோ லியோவில் கொஞ்சம் அடி வாங்கினதுனால கூலியில் ஃபுல் எஃபோர்ட் போட்டு படத்தை எடுத்துனுக்கிறாரு. தலைவர் யங்காக இருக்கிறாரு, சம மாசாகிறாரு. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் கூலியில் விட்ட வீடியோஸ்லாம் பார்த்தாலே அந்த படத்து மேலேயே நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வருது, ஒரு நம்பிக்கை வருது. இந்த படம் கண்டிப்பாக நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன விட்டாங்க, கூலி டைட்டில் டீசர்னு ஒன்று விட்டாங்க. அதெல்லாம் பார்த்தாலே அப்படியே வேறு லெவலாக அப்படியே மாசு சதற விட்டுக்கிறாங்க. லோகேஷ் பின்டர் அந்த டீசரில் தலைவர் சொல்லவே வேணாம். அந்த கூலியாக அவர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸு தரமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதில் காட்டியிருந்தார். அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூலி 100 days to goன்னு ஒரு வீடியோ ஒன்று விட்டாங்க. அப்பா அதில் அனிருத்து பிஜிஎம் போட்டுக்கிறாரு பாருங்க. கூலி பாவரா ஹவுசே என்னைக்கும் குறையாத மவுசே அப்படின்ட்டு. அதெல்லாம் அப்படியே மாசுக்குன்னே எழுதி வச்ச மாதிரி இருந்தது. அப்புறம் இப்போ இன்னும் கொஞ்சம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கூலி பவர் ஹவுஸுன்னே சொல்லிட்டு அந்த பிஜிஎம் பவர் ஹவுஸ் பிஜிஎம் எடுத்து அதை உள்ளே வரா மாதிரியே ஒரு தலைவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது தலைவரோட கெட்டப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் வேட்டையனில் கொஞ்சம் கெட்டப்லாம் கொஞ்சம் சொதப்பலாக தான் இருந்தது. அதை லோகேஷ் கனகராஜ் இப்போது கூலிக்குன்னு அவரை தலைவர் எந்த அளவுக்கு மோல்டு பண்ணி மாற்றி வச்சுருக்காரு, மாசாக மாற்றிருக்காருன்ற அந்த லுக்கிலே தெரியுது. ஸோ அந்த லுக்கை வச்சு பார்க்கும்போதே எனக்கு படத்து மேலே ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது, நம்பிக்கை இருக்குது. படம் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படின்ட்டு. கூட சத்யராஜ், நாகார்ஜுனா அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களாம் படத்தை எப்படின்னாச்சு நல்லா அமைகிற மாதிரி பண்ணி வச்சுருவாங்கன்னு எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது மனசுக்குள்ளே. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கூலி கண்டிப்பாக சமைட்டாக போகிற படம். 1000 கோடிலாம் ஒன்றுமே இல்லை, கூலிக்கு ஈஸியாக அடிக்கும். ஸோ இந்த யாருன்னா சூப்பர் ஸ்டார் கூட போட்டி போகணும்னு சொல்லிட்டு எவனாவது படத்தை விட்றன்னு சொல்லிட்டு ஆர்வ கோளாறில் விட்டுற போகிறீங்க. அதான சொல்ல வரேன். ஏன்னா அந்த மாதிரி விட்டிங்கன்னா உங்கள் படம் மிகப்பெரிய அளவில் அடி வாங்கும். ஏன்னா கூலி முன்னாடி எந்த படமும் நிற்கக்கூட முடியாது. அதுதான் நான் மறுபடியும் உங்கள் முன்னாடி எடுத்து உரைக்கிறேன். ஸோ தலைவர் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக கூலி இருக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஆகஸ்ட் 14ஆம் தேதி தலைவர் ஸ்டைலில் சும்மா எல்லா தேட்டரும் களை கட்ட போகுது கூலி. அதாவது அப்போ ஓய்பாளி படத்தில் தலைவர் பாட்டில் பாடுவார், சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தான் பூமி, சிறர் வாழ்வதே எங்கள் வேர்வையில் தான் அப்படின்னு. ஸோ அந்த கூலி வேறு. இப்போ மொரட்டு கூலியாக வரப்போகுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணினே இருங்க. கூலியை செலிப்ரேட் பண்ண எல்லோரும் காத்துன்னு இருங்க. கண்டிப்பாக எல்லோரும் மீட் பண்ணுவோம். நான் கண்டிப்பாக FTFS போக தான் போகிறேன். சதற விடுவோம் சும்மா தலைவர் பத்துக்கு. ஸோ அதனால் கிளாஷ் கீஷுன்னு எவனா வந்துடாதீங்க சொல்லிட்டேன்.